यजमानस्य कुमारस्य राजा नामधेयस्य स्वीकारपुत्रस्य कर्तुं योग्यता सिद्धिरनुग्रहाणां शतमानं भवति शतायु पुरुषः सतेन्द्रियायुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா கை கொடு. ஐயோ அப்பண்டா கையா கொடுக்க கால விழுந்து கூப்பிடு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்காய்சா தீர்க்காய்சா. பெங்களூர்ல லட்சுமி பேங்கிங் சொசைட்டியை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுல ஒரு கேடிய ஃபாலோ பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்க. இங்க வந்த உடனே உங்க கண்ணுக்கு சிக்காம அவன் காணாம போயிட்டான். எஸ் சார். இவ்வளவு பெரிய ஜனசமுத்திரத்துல அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இட்ஸ் ராதர் டிஃபிகல்ட். போட்டோவும் இல்ல, பிங்கர் பிரிண்ட்ஸும் இல்ல. அந்த கேடியை நான் நேர்ல பாத்துக்கேன் சார். அவன் அடையாளம் எனக்கு நல்லா தெரியும். ஐசி ராமையா, உங்க 20 வருஷ சர்வீஸ்ல ஊட்டில எல்லா மூலமுடுக்கும் உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். குட். இன்ஸ்பெக்டர் பிரசாத், உங்களுக்கு உதவியா சில அதிகாரிகளை அனுப்புறேன். அண்ட் ராமையா, இவர் கூடவே இருந்து இவருக்கு எல்லா உதவியும் செய்யுங்க. எஸ் சார். எங்கடா ஓடுற? அப்பா இது போலீஸ் ஸ்டேஷன். வேற என்ன ரயில்வே ஸ்டேஷனா? நான் எதுக்கு உள்ள தள்ள. சார் குட் மார்னிங். குட் மார்னிங் தேவ. சார் இதான் என் மகன். ஓ, பேர் என்னப்பா? தங்கம். இல்ல சார், ராஜா. ஆமா சார், தங்கராஜா பிள்ளை தேவர். என்னப்பா அது? தங்கராஜா பிள்ளை தேவர். குறும்புகார பையன் சார். எனக்கு பிள்ளையா வந்திருக்கிறான்ல, அதனால பிள்ளை. என் கூட சேர்ந்துட்டான்ல, அதனால தேவர். ஓஹோ, அதுதான் இவ்வளவு சிபாரிசா? சரி சரி, உள்ள கூட்டு போங்க. எதுக்கு? போலீஸ் உத்தியோகம்னா சும்மாதானா? முதல்ல உனக்கு வைத்திய பரிசோதனை நடத்தணும். இத பார், நாளையில இருந்து இந்த ஹீரோ கிராப் எல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல வெட்டி எறி. ஐயா சொன்னதை கேட்டியா ராஜா? நாளை காலையில நம்ம பார்பர் முன்சாமி வர சொல்றேன். முடிய நல்லா ஒட்ட கட் பண்ணி சம்மர் அடிச்சுக்க. போலீஸ் டிரஸும் போட்டுட்டீங்கன்னா பாதி கேடிங்க உன்னை பார்த்து பயப்படுவானுங்க, மீதி கேடிங்க தான் இந்த ஏட்டு ராமையா தேவரை பார்த்து பயப்படுவானுங்க. அப்புறம் இந்த டவுனே அப்பங்கிட்டியும் அவங்கிட்டியும் டவுன் இல்ல சார். ராஜா ராஜா ஷூஸ். ராஜா சார் ஷூஸ். ராஜா ராஜா சார், என்னது எனக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமில்ல தேவை, சாதாரண வலிப்பு தான். பூட்ஸ் வாடப்பட்டா சரியா போயிடும். கான்ஸ்டபிள்ஸ், பூட்ஸ் கேட்டு மூக்கட்ட காட்டுங்க. ராஜா முருகா, ஒன்னாத்திரி கொஞ்சம் தண்ணி கொண்டா. பாடி சார், தண்ணி சார். உடம்புக்கு என்ன ராஜா? காக்கா வலிப்பு. எப்ப இருந்து? அது சின்ன பிள்ளையில இருந்து. அப்பப்ப வரும், அப்பப்ப போயிடும். பையனுக்கு வேற வேலைதான் பாத்துக்கணும். ஏன் சார், இங்கே வேலை கொடுத்தீங்கன்னா நானும் கூட மாட பாத்துக்குவேன் இல்ல? நாளைக்கே ஏதாவது கேஸ் பிடிக்க போறான்னு வச்சுங்க. அந்த நேரத்துல வலிப்பு நோய் வந்துட்டா அவங்க உயிருக்கு தானே ஆபத்து. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வரணும்னா முதல்ல ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்ப நான் வரட்டுங்களா? இங்கே இருப்பா, சாயந்தரம் என் கூட போலாம். வேண்டாப்பா, இங்க வந்ததுனால தான் கொஞ்ச நாள் இல்லாம இருந்த வலிப்பு மறுபடியும் வந்துருச்சு. நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் வலிப்பு வந்துடும். நான் போயிட்டேன்னா தான் மறுபடியும் வலிப்பு வராது. நான் மறுபடியும் என்ன ராமையா யோசிக்கிறீங்க? நான் பையனை தான் சார் சுவீகாரம் எடுத்தேன், வலிப்பு எடுக்கலீங்க. உத்தியோகம் நடக்குதுங்க கழுத. நான் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன குறைச்சல்? எனக்கு என்னன்னா, நாளைக்கு இந்த பயலுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னு வந்து தாலி கட்டுற நேரத்துல வலிப்பு வந்துருச்சுன்னா எல்லா பையனும் கேவலப்படுத்தி விடுவானே. தாலி எதுக்குங்க, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை முடிச்சு விடுறேன். பூஜை பண்ணுங்க.
ஏனுங்க ஈரோட்டார இந்த பூங்கா எவ்வளவு அழகா இருக்குது. அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊரை சுத்தி காட்டுற புரோக்கரா இருக்கிறே தவிர புருஷனா தெரியலையே. ஐயோ புருஷன் என்ன சொன்னீங்க? பின்ன இல்லையா? அவங்களே வாராங்க. எவங்க? அவங்கதான். நில்லுங்க. அடிடி நீங்களா? ஆமா நாங்கதான். ஆமா அன்னைக்கு ஆரம்பிச்ச ஓட்டத்தை இன்னும் நிறுத்தவே இல்லையா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அவருக்கு ஒண்ணு இல்லைங்க. நம்பாதீங்க. இங்கதான் கடந்து மனசு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது. இந்தாங்க பரபரப்பா வந்தீங்க, பரபரப்பா ஓடிடுங்க, இல்லன்னா அருவருப்பா ஏதாவது நடந்திருக்கும். நான் வரணுங்க. போகாதீங்க, இல்லைங்க. அட சும்மா இருங்க. அன்னைக்கு ரயில் பெட்டியில ராக்கமா பாட்ட முதலடியோட நிறுத்தி போட்டு போயிட்டீங்களே, ரெண்டாவது அடி கொஞ்சம் சாட காட்டி பாடுங்க. எனக்கு டைம் இல்லைங்க. பாடுங்க. பாடிட்டு ஓடையா? 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்த மடி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. பின்னால பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா? என் அத்தை அவ பெத்த என் மெத்த என் மெத்த என் மெத்த என் மெத்த என் மெத்த. அட ஈரோட்டார நீங்களா? நான் அவிகள்ல நினைச்சேன். நீ கம்மடு. அரைச்ச விடுங்க. இங்க ஏதாவது வேண்டாம். இது என் பொண்டாட்டிங்க. யாரா இருந்தாலும் நான் பொது இடத்துல இப்படி விளையாடுனீங்க புக் பண்ணிடுவேன். ஆமா இங்க ஒரு ஆம்பளை வந்தானா? ஏனுங்க நீங்க ஆம்பளை இல்லீங்களா? ஆட இவிக கூட அழகாத்தான் இருக்காங்க. எவ்வளவு என்ன தவிர உனக்கு எல்லாத்தையும் பிடிக்குது. ஊருக்கு வா சொல்றேன். ராஜா நீங்களா? சாரி மேம், வண்டி வரதை கவனிக்காம கிராஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம நேர்ல சந்திக்கிறோம் இல்லையா ராஜா? No, you are mistaken. என் பேர் ராஜா இல்ல, மஸ்தான். பேரை மாத்திக்கலாம், ஆனா என் மனசுல பதிஞ்சு போன உங்க உருவத்தை மாத்திக்க முடியுமா? மேல இருக்கிற கடவுள் பண்ற பெரிய மிஸ்டேக். சில சமயத்துல 2 உருவத்தை ஒரே மாதிரி படைச்சிடறான். நீங்க நினைக்கிற ராஜா நான் இல்ல. நீங்க என்ன ஏமாத்தலாம், ஆனா என் இதயத்தை ஏமாத்த முடியாது. நீங்க ராஜா தான். இத பாருங்க, உங்களை நான் இத்தனை நாளை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீங்க யாரையோ தேடிட்டு பழிய என் மேல போடுறீங்க. உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல ராஜா. ஏதோ விபத்துல சிக்கி நீங்க இறந்து போயிட்டதாக சொல்லி எனக்கு வேற கல்யாணம் நிச்சயம் பண்ணாங்க. அந்த கல்யாண நேரத்துல உங்களை நேர்ல பார்த்த உடனே நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? மாலையும் தூக்கி போட்டேன், கல்யாணமும் நின்னு போச்சு. ஆனா நீங்க தான் நிக்கல, எங்கேயோ மறைஞ்சு போயிட்டீங்க. மை காட் மேடம், என் பேர் ராஜாவும் இல்ல, நான் எங்கேயும் மறையவும் இல்ல. என் வாழ்க்கையிலேயே உங்களை சந்திக்கிறது இதான் முதல் தடவை. ராஜா குட் பை. டாக்ஸி. பொண்ணுக்கென்ன அழகு, பூவுக்கென்ன பெருமை. பொண்ணுக்கென்ன அழகு, பூவுக்கென்ன பெருமை. உன் கண் எழுதும் தமிழ்கோலங்கள் போல வண்ணக்கிளி. பொண்ணுக்கென்ன அழகு, பூவுக்கென்ன பெருமை. ஒரு பொருள் மறை பொருள் விவ